அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு சூட்சம ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது தெய்வ வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான ஒரு பூஜை முறை பார்த்திங்கன்னா, அபிஷேகங்கள், அலங்காரங்கள். இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பூஜை செய்யும்போது எதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தெய்வத்துக்கு பற்பல திரவியங்கள்னாலேயோ பொருட்கள்னாலேயோ அபிஷேகம் நம்ம பண்ணும்போது அந்த தெய்வத்துடைய மனமானது குளிருது. தெய்வத்தோட மனதை நம்ம குளிர வச்சோம் அப்படின்னா, நம்ம வேண்டிக்கிட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா நடக்கும். சரிங்களா? அதாவது ஒரு நபர் நம்ம பேசணும், அந்த நபர் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த அவங்கள்ட்ட நம்ம பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அவங்களுக்கு நம்ம பிடிச்சிச்சுன்னா நம்மள்கிட்ட அவங்க என்ன செய்வாங்க, பக்கத்தில் வர ஆரம்பிப்பாங்க. அதே போல தான் தெய்வத்துக்கு பிடிச்சமான விஷயங்களை நம்ம தெய்வத்துக்கு செய்யும்போது அந்த தெய்வத்துடைய மனம் என்ன செய்யும், நம்ம பக்கத்து வர ஆரம்பிக்கும். நம்ம பக்கத்து அது வந்துச்சுன்னா தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் தெய்வம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு அந்த வரத்தை கொடுக்கும். சரிங்களா? அதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, அலங்காரங்கள் பண்ணுறது, சுவாமிக்கு கிரீடங்கள் வைக்கிறது, இந்த தெய்வங்களுக்கு ஆபரணங்கள், மாலைகள், பூக்கள்லாம் போட்டு பலவிதமான அலங்காரங்கள்லாம் பண்ணுறது தெய்வம் கேட்பது கிடையாது. நம்ம கண்ணால் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தான், நம்ம அதை பார்த்து ஆனந்தம் அடைவதற்குத்தான் நம்ம என்ன செய்வோம், தெய்வத்துக்கு கிரீடம் வைக்கிறது, தெய்வங்களுக்கு கவசம் வைக்கிறது, தெய்வத்துக்கு ஆபரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அழகு பார்க்குறது. தெய்வம் எனக்கு இது வேணும்னு கேட்பது கிடையாது. தெய்வங்களுக்கு நம்ம போட்டு அழகு பார்க்குற ஒரு அந்த ஆனந்தத்துக்குத்தான் நம்ம அதெல்லாம் செய்கிறது. சரிங்களா? இது மாதிரிலாம் நம்ம தெய்வத்தை ஒரு குழந்தை போல அதை குளிப்பாட்டி, அதுக்கு சீராட்டி, அதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான உடைகள்லாம் போட்டு, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சமான நகைகள்லாம் போட்டு, நம்ம மனசுக்கு பிடிச்சமான கிரீடங்கள், கவசங்கள், மாலைகள்லாம் போட்டு அந்த அலங்கரித்து அந்த பூஜையில் பார்க்கக்கூடிய அந்த ஆனந்தம்தான் உலகத்திலேயே ஒரு பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். சரிங்களா? இப்படி தெய்வத்தை நம்ம ஒரு தெய்வத்துடைய ஃபோட்டோவை பார்த்தோடனே நம்மளுக்கெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, தெய்வத்தில் நம்மளுடைய வேண்டுதலை மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் தெய்வத்தை உண்மையாக நேசித்து அந்த தெய்வத்தை பார்த்த உடனேயே ஆனந்த கண்ணீர் நம்ம அந்த தெய்வத்தை நம்ம நேசிக்கும் போது நம்மளுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று வேண்டலாம் மனசு தோணவே தோணாது. சரிங்களா? அந்த தெய்வத்தோடைய அழகை ரசிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அம்மா நீ எவ்வளோ பெரிய அழகு, இந்த அழகை பார்க்கறதுக்கு எவ்வளவு கோடான கோடி அந்த பாக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு தலையில் இருந்து காலில் இருந்து அவளுடைய கை கால்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து வர்ணிக்கத்தான் தோணுமே தவிர நம்மளுக்கு வேண்டுதலை நம்ம வைக்கிறதுக்கு தோணாது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வத்திட்ட முதல்ல பக்தி மார்க்கமாக நெருங்க பாருங்கள். எல்லாருமே காளி வழிபாடு அப்படின்னா ஒரு சில பேர்கள் எடுத்தோனையே மந்திரம், மையி, எந்திரம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு எடுத்தோனே செயல்படுத்துகிறாங்க. இது ரெண்டாவது பட்சம்தான். சரிங்களா? முதல்ல நம்ம ஒரு காளியை நம்ம வணங்கணும் அப்படின்னா முதல்ல பக்தியில் போக ஆரம்பிக்கணும். பக்தி இல்லைன்னா அவளை நம்ம பெத்தவளாக நினச்சி அவள் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிற முழு நம்பிக்கையை நம்ம வச்சு நம்ம கூட அவளை அவள் நம்மளை கூட்டிகிட்டு போவாள். சரிங்களா? என் கூட வாழ்க்கையில் நீ என்னை கையை பிடிச்சி என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழி நடத்து, எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது உனக்கு தெரியும், அதை நீ என்னை வழி நடத்து அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை மட்டும் மனசில் வச்சு பக்தி மார்க்கத்தில் தெய்வத்தை நம்ம நெருங்கும்போது தெய்வம் காளியெல்லாம் ஈஸியாக நம்ம வசியை செஞ்சிட முடியும். சரிங்களா? அடுத்த கட்டமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், மந்திரம், மை, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு
நம்ம கூட இது பண்ணிக்கிறணும். சரிங்களா? முதல்ல ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்தியை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? பக்தி மூலியமாக ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணணும்னு நினைங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் பார்க்கக்கூடியது, இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம கோவிலில் வெள்ளிக்கிழமை பூஜை அபிஷேகங்கள் நடந்துச்சு. சரிங்களா? அபிஷேகம் நடந்து அதோடைய பதிவை தான் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். வெளியூரில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நம்ம ஆலயத்துக்கு வர முடியாமல் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த பதிவை பார்த்துட்டு காளியுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும். காளியுடைய அருள் இந்த கடைக்கோடி வரைக்கும் பரவட்டும். இந்த வையகம் முழுவதும் அவளுடைய பெயர், அவளுடைய திருநாமம் நிறைஞ்சு எல்லாருடைய துன்பங்களும் வாழ்க்கையில் நீங்கி நல்ல ஒரு நற்பலன் அந்த காளி கொடுப்பானுங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவு உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்கப்படும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.